அருட்பெருஞ்சோதி அருள் ஆராதனா 95 குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகிற 3ஆம் தேதி 3/3/2026 அன்று மதியம் சரியாக 3:15 முதல் மாலை 6:50 வரை கேதுவின் ஆளுமை மிக்க பூரண சந்திர கிரகணம் பலமான கிரகணமாக நிகழ உள்ளதால் அது சமயம் அனைத்து அன்பர்களும் கிரகணத்துக்கு உண்டான நிகழ்வுகளை அனுஷ்டிக்க வேண்டும். குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரம், மகம், மூலம், பூரம், உத்திரம், சிம்ம ராசி அன்பர்கள் மிக மிக நிதானமுடன் இது எல்லாருமே நம்ம கடைபிடிக்கலாம். ஆனால் இவங்க கண்டிப்பாக கடைபிடிச்சா இவங்களுக்கு நல்லது. மதிய உணவை நீங்கள் கரெக்டாக 1 மணிக்கு உள்ளதாகவே முடிச்சிடணும். அதுக்கப்புறம் சாப்பிட்றவங்க 8 மணிக்கு மேலே, இரவு 8 மணிக்கு மேலே சாப்பிடலாம். லேசான உணவுகளாக சாப்பிடணும். அதிகமான மசாலா உணவுகளை சாப்பிட வேண்டாம். மனதளவிலையும் உடல் அளவிலையும் செழுமைப்படுத்துவதற்காகத்தான் இந்த கிரகணம். இன்னொரு உபாயம் இருக்கிறது. அந்த உபாயத்தை முடிந்தவர்கள் செய்து பயனடையலாம். ஏன்னா இது மறுநாள் செய்யக்கூடாது. ஏன்னா 7 மணிக்கு கிரகணம் விடுறதால சில ஆலயங்களை திறந்து வழிபாடு செய்வாங்க. அப்படி உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயங்களாக இருந்தால் இந்த சிம்மராசி அன்பர்கள் பச்சரிசி, நெய், அச்சு வெல்லம், பாகு வெல்லம் அல்ல அச்சு வெல்லம் வாங்கி உங்களுடைய கைகளாலே அங்கே இருக்கக்கூடிய சந்திரனுக்கு அதை சமர்ப்பித்து உடனே அங்கே போயிட்டு நவகிரக தாண்டை எல்லாத்தையும் போட்டு கொட்டி அரிசியெல்லாம் கொட்டிட்டு அது மேலேயே விளக்கை ஏற்றி எண்ணெயெல்லாம் கீழே ஊற்றி அங்கே ஒரு திரியை போட்டு அடுத்தவங்களுக்கு உபதிரவம் கொண்டுக்கிற மாதிரி அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்படி செய்வதோடு செய்யாமல் இருக்கிறது நல்லது. செய்தால் சரியாக செய்ய வேண்டும். யாருக்கும் பாதிப்பு இல்லாத வகையிலே செய்ய வேண்டும். விளக்கு ஏத்துறன்ற பேரில் சந்திரன் கிட்ட போய் விளக்கு ஏற்றாதீங்க. இந்த தானங்களை இதை வைத்து பிரதட்சணம் அன்னைக்கு விழுந்து கும்பிடக்கூடாது. இதுதான் சூட்சமம். இப்படி செஞ்சீங்கன்னா பெரிய ஆபத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய மனோவலிமை அதிகரிக்கும். இது அறிவியல். இதில் அறிவியல் கருத்துக்களும் அடங்கி இருக்கிறது. அந்த அச்சு வெல்லத்தை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக அங்கே ஒரு சிறிதளவாவது நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு வரணும். இதுதான் கிரகணத்துக்குண்டான பூஜை முறைகள். கர்ப்பிணி பெண்கள், நோய் உள்ளவர்கள், சிறு குழந்தைகள், இந்த துர்தேவதையால் பாதித்தவர்கள், இவர்களெல்லாம் கூடுமான வரை வீட்டினில் உள்ளே இருப்பது நல்லது. தியான பயிற்சி செய்பவர்களெல்லாம் இந்த காலத்தை உகந்த முறையில் பயன்படுத்தி செய்யலாம். உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் அந்த நேரம் அப்போ அதாவது 7 மணிக்கு திறக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சந்திரனுக்கு அபிஷேகம், ஏன்னா ஒரு நபருக்காக பண்ண மாட்டாங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து
அங்கே அபிஷேகத்துக்கு உரிய கட்டணத்தை கட்டி எந்த ஆலயமாக வேணா இருக்கலாம். முடிஞ்சா அப்படியும் செய்யலாம். எத்தனையோ வழிவகைகள் இருக்கிறது. உங்களுக்கு எந்த வழிவகை ஏற்புடையதாக இருக்குமோ அந்த வழியை பின்பற்றி பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் பெருங்கருணையை பெற்று கண்டிப்பா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் மட்டும் நான் திரும்ப வலியுறுத்தி சொல்றேன், இவங்க கண்டிப்பா இதை செய்யணும். செய்த பிறகு மட்டும் இல்லாம அன்னைக்கு ஒரு 4 பேருக்கு தானங்கள், ஒரு காஃபி வாங்கி கொடுக்கறதும் தானம்தான், ஒரு வாழைப்பழத்தை கொடுக்கறதும் தானம்தான், வஸ்திரங்களை கொடுக்கறதும் தானம்தான். கொடுக்கும் பொருள் அல்ல, கொடுக்கும் அந்த எண்ணங்கள் தான் பெரிது. எண்ணம் தான் சந்திரன். ஆகையினால தானங்களை செய்ய வேண்டும். தானம் கொடுக்குறன்ற பேர்ல உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ அவங்களுக்கெல்லாம் தானம் கொடுத்துடாதீங்க. அறிமுகம் இல்லாத நபர்களாக இருந்தால் அது தானம் செய்வதற்கு சிறப்பு. இந்த கிரகண நேரத்துக்கு மட்டும்தான் இதை நான் சொல்றேன். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி.